ஹலோ அண்ணா, ஒரே நிமிஷம் இருங்க, அண்ணா கிட்ட பேசுகிறேன். அண்ணா. சொல்லுப்பா. அண்ணா அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்கண்ணா. அண்ணா எனக்காக நீங்கள் ஒரே வாட்டி வந்து அந்த தளபதி கச்சேரி பாட்டு பாடுங்கண்ணா. அதுக்கு என்னப்பா, பாடிட்டா போச்சு. தளபதி கச்சேரி வாங்கண்ணா. நான் இங்கே பேண்ட்டு அப்படியே இழுத்து விட்டுட்டு ஆடிக்கிட்டே பாடுறேன்ப்பா. உனக்கு ஃபோன் ஆடியோ கால்ன்றதுனால தெரியல. அண்ணா பரவாயில்லண்ணா. அண்ணா உங்களை நான் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தது ரொம்ப சந்தோஷண்ணா. நீங்கள் போட்டிருந்த ஷூ சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆனால் உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அண்ணா நான் கடைசியில் ஒன்னே மட்டும் சொல்லுண்ணா, வச்சிடாதீங்கண்ணா. பரவாயில்லப்பா, சொல்லுப்பா. அண்ணா ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரு பிடிச்சிருந்ததா? இல்லைண்ணா ரொம்ப சுமாராக இருந்துச்சுண்ணா. இதுக்கு பகவந்த் கேசரியே பரவாயில்லண்ணா. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கொடுவாயம் பேர் சொல்லணும் விடுங்க. ஏன்னா அவன் தான் அத்தனை வாட்டி சொல்லி அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸை தேத்தி வச்சுருக்கானே. அதாவது இந்த வீடியோ போடுறப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, பொதுவாக சிறுவர்களை பற்றி போடும்போது அவங்களோட ஃபேஸை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது. இப்படி ஒரு டவுட்டும் குழப்பமும் எனக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது சரி இதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? அவங்களோட அப்பா அம்மா கவலைப்படணும், இல்லை அந்த பையனே கவலைப்படணும். அந்த பையன் கவலைப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜோ யூடியூப்பில் ஒரு சேனலோ ஆரம்பித்து, ட்விட்டர்லாம் கூட இருக்கானா இல்லை என்னன்னு தெரில. பையன் போகிற பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஷோ ஸ்பீடுக்கே வந்து டஃப் கொடுப்பான் போல இருக்குது. இந்த அளவுக்கு பல தளங்களில் பல வீடியோக்கள், அது ஷார்ட்ஸாக இருக்கலாம், பெரிய வீடியோவாக இருக்கலாம், அதை போட்டு சில லட்சங்களில் ஃபாலோவர்ஸை வந்து தேத்தி வச்சுருக்காப்புல. அப்படி இருக்கிறப்போ சில மில்லியன் பீப்புளுக்கு நம்ம ஃபேமிலி ஸ்பெஷலில் கொடுவாய் தம்பியை வந்து தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இந்த கொடுவாய் தம்பியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃபேமிலி கேள்விப்பட்டிருப்போம். அதிகமாக ஃபேமிலின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது ட்ரால் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வென் டீசல் தான். அதை வச்சு அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நிறையா எடுத்துப்பார். அந்த ஃபேமிலியை வந்து ஃபேமிலிஸாக மாற்றி நீங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு அதை உத்து கேட்டால் தான் அந்த ஃபேமிலின்ற வார்த்தையிலேருந்து அதோட வேர் சொல் ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சா தான் வந்து தெரியும். பொதுவாக இந்த பையனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு மேஜிக் பண்ணி நம்மளாம் கவர்ந்தான்ல, அவனுக்கு அப்போ அந்த வயசு வந்துருக்கலாம். அதே வயசு தான் இந்த பையனுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் தன்னுடைய அந்த அந்த குட்டின்னோட அந்த அஞ்சான் அப்படிங்கிற வார்த்தை, குட்டி அஞ்சான் க்யூட்னஸை வச்சு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி உடம்பு வச்சு அழகான வாய்ஸை வச்சு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறான். உதாரணத்துக்கு ஒரு ரீல்ஸில் பார்த்தா, ஐயோ நான் கீழே விழுந்து அடிபட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அந்த ரத்தம் என்ன பார்த்திங்கன்னா இங்கே கருப்பு கலர் ரத்தத்தை வந்து யார் நம்புவா சொல்லுங்கள்? ஆனால் நம்பியிருக்காங்கங்க. அதுவும் குறிப்பாக ஒரு கட்சியை சார்ந்தவங்க, ஒரு ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்க நம்பி அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து அன்பு, பாசம், புகழ் மட்டும் இல்லாமல் பணத்தை கொட்டோன்னு கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் வந்து அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு, அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கோபமும் வெறுப்பும் வருதில்ல. அது ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களோட கிளானில் இருக்க சில பேர்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட க்யூட்னஸை வச்சு மட்டும் ஏமாற்றாமல் இப்போது வளர்ந்து கொண்டே போகிற ஆட்சியில் சீக்கிரம் போய் அமரப்போகிற கட்சியான டிவிகே வந்து பிடிச்சிட்டான். அதாவது மில்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு வெனிசுலா. இந்த வெனிசுலா நாட்டில் இருக்கிற பிரச்சனையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 வீடியோ வெனிசுலா நாட்டில் என்ன நடந்ததுன்னு ஒரு நாளுக்கு 10 வீடியோ போட்டாங்க அப்படின்னா, அது நம்ம யூடியூபருக்கு ஒருத்தர் இருப்பார். ஏதோ ஒரு வெளிநாட்டில் போர் நடந்துச்சுன்னா போதும், சின்ராசை கையில் பிடிக்கும் போது ஒரே நாளில் அந்த இஷ்யூ வச்சு 10 வீடியோ போடுவான். ஐயோ என் தலைவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியா ஃபஸ்ட்டு ஒரே வீடியோ தான் போடுவான். அவனை சொல்ல இன்னொருத்தர் இருக்கார். அந்த மாதிரி இந்த பையன் மில்கிங் சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், யாரை மில்க் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது அவனுடைய அறிவுக்கு எட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவிகே பாய்ஸ் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சிவப்பு மஞ்சள் துண்டை எடுத்து கழுத்தில் போடுறான். விஜய் ஃபேன்னு தன்னை காமிச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு வந்து விஜய் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறப்போ நிறைய பேர் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அந்த ஃபோட்டோவை எடுக்கிறான். ஜெமினை ஏஐ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். என்னடா ஜெமினை ஏஐலாம் வச்சு ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த சின்ன பையன் மட்டும் இல்லைங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வெளிவந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர்லேயே நம்மள ஜெமினை ஏஐ தான் வச்சு ஏமாற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இந்த பையனுக்கு ஒரு நியாயமாக சொல்லுங்கள். ஸோ அந்த ஜெமினை ஏஐ யூஸ் பண்ணி விஜய் கூட நிற்கிற மாதிரி வெள்ளை சட்டை போட்டு ஒரு பிக்சர். அடுத்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு மீட்டிங்க்கு விஜய் யார் கூட நிற்கிறார், அதுலேயும் கோட் சூட் போட்டு ஒரு பிக்சர். அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணியிருக்கிறான், நான் வந்து மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு, அதுக்கு நான் போகிறேன் ஃபேமிலிஸ் உங்களோட சார்பாக நான் தளபதியோட அந்த கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண போகிறேன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு எதர்ச்சியாக விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் வராராம். அப்போ எதர்ச்சியாக இந்த பையன் வந்து 2 பேர் கிளாஷ், கொடுவா நீங்களா வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோட்டோ எடுத்த மாதிரி இதே ஜெமினை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்கான். அதாவது டிக்கெட் கிடச்சிருச்சு, மலேசியாவுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு வந்து விஜயை மீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டாங்களாம். நீ மலேசியா போகலை,
அப்புறம் என்ன பண்ணலாம், சாதாரணமாக பேசினா வேலைக்கு ஆகுதுல்ல. அப்போ லைட்டாக கண்ணீர், நான் மலேசியா போகலன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களே, ஆனால் நான் உள்ளே ஏன் தெரியுமா போகல, நான் போனோன்னே சின்ன பசங்கள்லாம் உள்ளே விடக்கூடாது, கரூரில் நிறைய நடந்துரும்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறனால கேட் வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், ப்ளஸ் நான் குள்ளமாக இருக்கிறதுனால அங்கே நிறைய பேருக்கு நான் வந்து போனது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விளக்க உரையை போட்டிருக்கான். இதை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா பல யூடியூபர் ஸ்கேம் பண்ணிட்டு வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனை போட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் மிஞ்சிட்டடா தம்பி அப்படிங்கிற மாதிரி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னுவாங்க. கண்டிப்பாங்க, நம்ம எல்லாருமே பயிராக வளர்கிறதும் பதராக வளர்கிறதும் வந்து நமக்குள்ளே இருக்குது, குட் அண்ட் பேட். பட் நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி நம்மளை நர்ச்சர் பண்ணுறாங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இந்த சின்ன பையன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆசை அப்படிங்கிறது வரும். நம்ம குட்டி வயசில் எல்லாருமே குட்டி திருட்டு பண்ணியிருப்போம், சில பேர்லாம் பண்ணாமல் இருந்திருப்பீங்கப்பா. பட் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்து குட்டி திருட்டு தான் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தவறுன்னு தெரிஞ்சு பெரிய வயசில் பண்ணாமல் இருப்போம். சில பேர் பெரிய வயசுலேயும் அதே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு போயிருப்பான். பட் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தின் மூலிமா அவனுக்கு ஒரு ரீச் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் மூலிமா கண்டுபிடிக்கிறான். அதில் புகழ் வருது, அதன் மூலிமா ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வந்து சேருது, அதுக்கப்புறம் ஒரு பெட்டிங் ஆப் வருது, அதை ப்ரொமோட் பண்ணுறான். அது தவறுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனுக்கு தெரியுது. அது தெரிஞ்சும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறான். அதை தாண்டி என்ன பண்ணுறான், இந்த காசும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணுறான். என்னென்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா தரேன், 2000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபா தரேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 ரூபா போட்டுட்டு நான் உங்களை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு 2000 ரூபா போடுங்க. 2000 ரூபா போட்டிங்கல்ல, உங்களுக்கு திருப்பி ஒரு மணி டபுள் ஆகணும் அப்படின்னா 5000 ரூபா போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்டிங் மாதிரி அவனே ஒரு எதுக்கு ஆப்புக்கு நம்ம வந்து விளம்பரம் பண்ணிட்டு நம்மளே ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். அப்புறம் இன்னொரு நேரத்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அனுப்புங்க அதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த குட்டி அஞ்சான் வாய்ஸை யூஸ் பண்ணி பல ஆண்கள் பெண்களையும் கவர்ந்து டிஎம்லலாம் பேசி எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 சொல்லிட்டு பல லட்சங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியில் போயிட்டு அம்மாவுக்கு தார் ஜீப் வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி எல்லாருமே கொடுத்த காசு திருப்பி கொடுக்குறான்னு கேட்டோன்னே பையன் வந்து அதற்கும் ஒரு ரீல்ஸை போட்டு சென்டிமெண்ட்டை தூவி விட்டு என்ன சொல்கிறான், என்கிட்ட காசே இல்லைங்க, வெறும் 20,000 ரூபா தான் இருந்துச்சு, பார்த்தா தார்லாம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவன் போட்ட வீடியோவில் கற்றுக்கத்தா பணம் வச்சுட்டு அந்த கார் முன்னாடி நின்றுருக்கான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் உலகம் இப்படிலாம் வந்து இயங்குது, இப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிறத அந்த ரீல்ஸ் மூலியமாகவும் கொஞ்சம் காசும் புகழும் வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக வந்து முழுசாக அவனே இறங்கிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இன்றைக்கே அந்த குட்டி குழந்தைய செல்ல குழந்தைய அத்தாரிட்டிஸ் போயிட்டு கேப்சர் பண்ணாமல் எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு கூர்நோக்கு இல்லம். அதாவது சமீபத்தில் வந்து ட்ரெயினில் ஒரு பையனை வந்து மண்டையை பொழந்து விட்டானுங்களே, அவன் கூட உடனே அடுத்த நாளே ரெடி ஆகி உடனே அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு உடனே அடுத்த நாள் சம்பளம் வாங்கி உடனே அடுத்த நாள் கார் வாங்கி உடனே அடுத்த நாள் செட்டில் ஆகிட்டான். அவன் பேர் சிராஜோ. அவனை வெட்டினானுங்கள்ல, அவங்களை எங்கே போய் வச்சுருக்கிறாங்க ஒரு இல்லத்தில், அதே கூர்நோக்கு இல்லத்தில் தான் அந்த பையனையும் வைப்பாங்க. ஆனால் 2 பேரை வந்து ஜெயிலில் கூட்டு போய் போடுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தையும் தாயும். ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முழுசாக வந்து அவங்களுக்கு உலகமே தெரியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு அப்பா அம்மாவோட எனக்கு டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்டாகவும் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி அஞ்சான்ஸ்லாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. பட் பையன் இப்படி பண்ணுறான், இப்படி போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவனை வந்து இப்போ ஒரு சோஃபா தம்பி இருப்பார், அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட டேலண்ட்டை வந்து பேச்சு திறமை வந்து சோஃபாவை இது பண்ணுறதுக்காக பயன்படுத்துறாரு. பட் அவனே வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். அதெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கலை. அவனே சில இடங்களில் ரொம்ப மெச்சூர்டாக பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. ஆனால் அந்தளவு அது கூட ஏதோ ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த குட்டி பையனை ஃப்ராடு தரம் பண்ணுறான்னு தெரிஞ்சு ஒருவேளை இவங்க தான் பண்ண வச்சுருப்பாங்களோ, அவனுக்கு இப்படி தான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய ரீல்ஸில் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அப்பியர் ஆகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த பையனுக்கு தானே உதித்த ஒரு ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா நம்ம ஏன் சும்மா கறக்கணும், இங்கே டிவிக்கு கேஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட விஜய் ஃபேன் ஒன்று சொல்லிட்டா போதும், ரெட் அண்ட் எல்லோ துண்டு போட்டால் போதும், தளபதி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயம் இன்கார்பரேட் பண்ணி போட்டால் சும்மா கொட்டுவாங்க அப்படின்னு உயர்தர சீனியர் ஃப்ராடுகளே கிராக் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கிராக் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளான்னா வந்து அந்த கிளான் ஒரு கூட்டத்தோட பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி வந்து டிவிக்கே சம்மந்தப்பட்ட அந்த கிளானோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஈஸியாக ஏமாற்றுபவர்கள்கிட்ட ஏமாறுறவர்களாக இருக்கீங்க. நீங்கள் ஏமாற்றுறவங்கன்னு சொல்ல, ஏமாறுபவர்களாக இருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் வந்து வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டெலாம் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். பட் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட், இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வச்சு நிறைய பேர் ஏமாற்ற வந்து வந்திருக்காங்க. அது இந்த மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரிய பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எருமை மாடுகளும். ஸோ தயவுசெய்து ஏமாறாதீங்கப்பா. உங்கள் கட்சிக்கும் தொண்டர்களும் ஏற்கனவே வந்திருக்கல, அந்த பேரை வந்து களையணும். திருப்பியும் அது வந்து கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களே உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து உங்களோட கிளானை வந்து விட்டுறாதீங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளான் மட்டும் இல்லைங்க,
இப்போ டிஎம்கே சுற்றி இருக்கிற ஒரு கிளான் அவங்க வந்து ரகரகமாக ஏமாற்றுவாங்க. ஆனால் உலகத்தையே ரகரகமாக விஞ்ஞானமாக ஏமாத்துறவங்களே ஒருத்தர் ஏமாற்றிருக்கானா பாருங்கள். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவர் நம்ம தவறாக சொல்லலாம். பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு உலக கோப்பையை வென்றேன்னு சொல்லிட்டு சின்னவரை போய் பார்த்து ஒரு கோப்பையை காட்டியிருக்காரு. அவர் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நீங்கள் இங்கேயோ நிற்காதீங்க, அப்பாவை போய் பாருங்கன்னு சொல்லி நான் பண்ணேன். அப்பாவை போய் பார்க்குறப்ப இதுக்கு அதே கோப்பையோட போகணுன்னு வேற ஒரு கோப்பையை அதே அந்த பாத்திர கடையில் வாங்கி அவர்கிட்டையும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஊரையே வந்து சிறப்பாக ஏமாத்தினதாக சொல்லப்படுற நம்ம ஆளுங்கட்சியான திமுகவே ஒருத்தர் போய் ஏமாற்றிருக்காருன்னா பாருங்கள். ஸோ ஏமாற்றுபவன் ஏமாறவும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ரகம். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க நிறைய பேர்கிட்ட வந்து டொனேஷன் வாங்கி ஒரு கட்சி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா திமுகவும் அப்படி தான் வளர்ந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட் ஃபண்டிங்னால வளர கட்சியே இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி அதை வந்து நிறைய நிர்வாகிகள் வந்து உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு காசு அனுப்புங்க, இவங்க காசு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அவங்களுக்குள்ள சிஸ்டம் வச்சுருக்காங்க. குருதி கொடை அப்படிங்கிற மாதிரி பிளட்லாம் கேட்டு கூட இது பண்ணுவாங்க. இதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுறான், தன்னையும் ஒரு நாம் தமிழர் கட்சி தம்பியாக காமிச்சு வந்து பல லட்சங்களை ஆட்டையை போட்டான். ஸோ எந்த கருத்தியலாக இருந்தாலும் அதை வச்சு இது மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருயிர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கொடுவாய் தம்பி மாதிரி குட்டி அஞ்சான் மாதிரி என்னது குற்றுயிர்களா இல்லை சிறு உயிர்களா, ஐயோ ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிங்க, நுண்ணுயிர்களும் வந்து இருக்கும். ஸோ இதை தான் இந்த நேரத்தில் வந்து சொல்ல விரும்புகிறேன். தம்பி இப்பயும் வந்து அசரவே மாட்டுறாங்க, கமெண்ட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறான், தொடர்ந்து எக்ஸ்பிளனேட்டரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டே இருக்கிறான். தம்பி நீ சதுரங்க வேட்டை படம் ஹெச் வினோத் வந்து எடுத்தார் அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் இல்லைனா உன் லைஃப்பில் நடந்தது நிறையா விஷயங்கள் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி படத்தில் அவர் எழுதி தான். அந்தளவுக்கு நீ ஒரு இன்ஸ்பைரிங்கான தம்பியாக வளர்ற. இதில் வந்து சர்க்காசமாக சொன்னேன், தயவுசெய்து தம்பி ஸ்கூலுக்கு போப்பா, இது அப்படியே விடு. உங்கள் அப்பா அம்மா வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னா உங்கள் பையனை திருத்தறதுக்கு முன்னாடி நீங்கள் திருந்துங்க. தயவுசெய்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து அவன் மாட்டிக்க போகிறான், நீங்கள் உங்கள் குடும்பமே வந்து மாட்டிக்கும். இது டிஜிட்டல் பிரிண்ட், இது வந்து என்றைக்குமே வந்து அழிக்கவே முடியாது. ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மென்டல் ட்ராமாவோ லைஃப் ஃபுல்லாக வந்து அனுபவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போவே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் தயவுசெய்து. பாய் ஃபேமிலிஸ்.